Good morning children. Welcome to our 4th standard English video class. Today we are going to learn about prefix. Before learn about prefix, I show some words. Look at them. What word is this? Happy. Happy. Happy means joy. Sandosham. Sandoshama irukkirathu, right? Yes. Now I add un before this word. இந்த ஹாப்பின்ற வேர்டுக்கு முன்னாடி நான் un அப்படின்ற இந்த இந்த லெட்டர் காம்பினேஷனை எழுத போகிறேன். தென் வாட் ஹேப்பன்? இட் பிகம்ஸ் unhappy. happy becomes unhappy, which means sad. unhappyனா என்ன அர்த்தம்? சோகமாக இருக்கிறது. இட் இஸ் ஆப்போசிட் ஃபார் happy. நெக்ஸ்ட் வாட் வேர்ட் இஸ் திஸ்? appear. appearனா என்ன? தோன்றது. கடவுள் முன்னாடி தோன்றுறாங்க, தேவதை தோன்றினார்கள் அப்படின்லாம் கதையில் படிச்சுப்போம் இல்லையா? தோன்றியது அப்படின்னா அப்பியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, an angel appears before அஜய். அஜய்ன்ற பையனுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் தோன்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் ஐ ஹேட் dis பிஃபோர் திஸ் வேர்ட். டிஸ் அப்படின்ற லெட்டர் காம்பினேஷனை இந்த அப்பியர்ன்ற வேர்டுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ண போகிறேன். What happens? It becomes disappear. appearன்ற word என்னவா மாறிடுச்சு? இப்போ disappear-ஆ மாறிடுச்சு. What is the meaning for disappear? மறைஞ்சு போகிறது. ஃபர்ஸ்ட் appearனா தோன்றது, disappearனா மறைஞ்சு போகிறது. disappear is opposite for appear. An angel disappears. முதல்ல angel appears தோன்றியது, அடுத்த சென்டென்ஸில் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சிருச்சு. disappears. So these letter combinations un and dis are added at the beginning of the words. correct? அந்த வேர்ட்ஸுக்கு appear, happy அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி இந்த லெட்டர் காம்பினேஷன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். un அப்படின்ற லெட்டர் காம்பினேஷனும் dis அப்படின்ற லெட்டர் காம்பினேஷன் ஆர் syllable அப்படின்னு சொல்லலாம், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ these letter combinations which are added at the beginning of the word is called prefix. ஸோ இது மாதிரி இந்த syllables வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற இந்த syllables தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா prefix அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, why we are adding these prefixes? எதுக்காக இந்த prefix எல்லாம் நம்ம வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறோம்? to change the meaning of the words. அந்த prefix என்ன பண்ணுன்னா அந்த வேர்டோட மீனிங்கை என்ன பண்ணிடும்? சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஸோ வாட் இஸ் prefix? a prefix is a letter combination that is added at the beginning of the word. These prefixes give new meaning to the word. prefix அப்படின்றது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற syllable or letter combination. அது என்ன பண்ணும்? prefix என்ன பண்ணும்? it changes the meaning. it give new meaning to the word. அந்த வேர்டுக்கு இன்னொரு புது மீனிங் கொடுக்கறது தான் prefix. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. prefix is a letter combination that is added at the beginning of the word. ஒரு வேர்டோட பிகினிங்கில் ஆட் பண்ணுற அந்த syllables or அந்த லெட்டர் காம்பினேஷன்ஸை தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் ப்ரிஃபிக்ஸ் கிவ் நியூ மீனிங் டு த வேர்ட். அப்படி அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணும்பொழுது அந்த வேர்டுக்கு இன்னொரு புது மீனிங்கை அந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணும்? கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் இஸ் அ லெட்டர் காம்பினேஷன் that is added at the beginning of the word. Prefixes give new meaning to the word. Clear children? Okay, we have seen about the prefix un and dis. unன்றத பற்றியும் disன்றத prefix பற்றியும் படித்தோம் இல்லையா? when we add un before the word or when we add dis before the word, what happened? it gives opposite meaning. ஸோ அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸும் டிஸ் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸும் என்ன பண்ணும்? ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கும். அந்த வேர்டுக்குரிய ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கறது தான் அன்னுன்ற ப்ரிஃபிக்ஸும் டிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸும் செய்கிறது. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் un மீன்ஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். இல்லை, ஹாப்பி, unhappy, ஏபிள், அனேபிள். ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கிறது, அன்ஹாப்பினா சோகமாக இருக்கிறது. லக்கினா அதிர்ஷ்டம், அன்லக்கினா துரதிர்ஷ்டம். லக்கி, அன்லக்கி. அப்பியர், டிஸ்அப்பியர். அப்பியர்னா தோன்றது, டிஸ்அப்பியர்னா மறைஞ்சு போகிறது. ஒபே, டிஸ்ஒபே. ஒபேனா மதிக்கிறது, டிஸ்ஒபேனா ஒழுங்கீனமாக இருக்கிறது, மதிக்காமல் இருக்கிறது. லைக், டிஸ்லைக். லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காது. ஸோ
dis. These two prefixes give opposite meaning to the word. Clear, children? Next, we are going to learn about the prefix re, R-E, re. It gives the meaning of doing again. The re-ன்ற prefix-ஐ வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் அது என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஆக்ஷனை மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற அந்த மீனிங்கை கொடுக்கும். ஓகே, இட் மீன்ஸ் டூயிங் அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள், அரேஞ்ச். அரேஞ்சுன்னா என்ன அர்த்தம்? அடுக்கு சரி பண்ணி வை அப்படின்னு அர்த்தம். ரீஅரேஞ்சுனா மறுபடியும் அதை சரி பண்ணு, ரீஅரேஞ்ச். ரைட்னா எழுதுறது, ரீரைட்னா மறுபடியும் எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸில் நீ கிளாஸ் ஒர்க்லாம் சரியாக எழுதலை, தப்பாக எழுதியிருந்தேன்னா மிஸ் என்ன பண்ணுவாங்க? ரீரைட் அப்படின்னு போடுவாங்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த ஆக்ஷனை நீ செய்யணும், அந்த வேலையை நீ செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஓப்பன், ரீஓப்பன். ஓப்பன்னா திறக்கிறது, ரீஓப்பன்னா மறுபடியும் திறக்கிறது. ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுட்டு மறுபடியும் எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஓப்பன், ரீஓப்பன். ரீட், ரீரீட். ரீட்னா படிக்கிறது, ரீரீட்னா மறுபடியும் தப்பாக படிச்சுன்னா மிஸ் மறுபடியும் படிக்க சொல்லுவாங்களே, ரீரீட். அந்த ஆக்ஷனை மறுபடியும் செய்ய சொல்கிறது தான் அந்த ப்ரிஃபிக்ஸ், அந்த ரீன்ற ப்ரிஃபிக்ஸோட மீனிங். ஓகே, ரீனா என்ன அர்த்தம்? ஆர்இ அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் என்ன மீன் பண்ணும்? டூயிங் அகெயின். அந்த ஆக்ஷனை மறுபடியும் பண்ணணும் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் ரீ அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ். கிளியர், சில்ட்ரன்? Next prefix is pre, P-R-E, pre. It gives the meaning of before. Pre-na enna arthana? Before அப்படின்னு அர்த்தம். For example, I go to school, my little brother goes to preschool. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னோட லிட்டில் பிரதர், என்னோட தம்பி ப்ரீ ஸ்கூல் போகிறான். ப்ரீபெய்ட்னு என்ன அர்த்தம்? முன்னாடியே பே பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சிம் கார்டெலாம் ப்ரீபெய்ட் கார்டு, போஸ்ட்பெய்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ப்ரீபெய்ட் கார்டுனா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கார்டை யூஸ் பண்ணுறது. சில போஸ்ட்பெய்ட் கார்டுனா என்ன அர்த்தம்? நம்ம அந்த மந்த்து ஃபுல்லாக பேசிட்ட பிறகு அதுக்கப்புறமா போஸ்ட்பெய்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சோ அதை பே பண்ணுறது போஸ்ட்பெய்ட். ப்ரீபெய்ட்னா முன்னாடி, ப்ரீ அப்படின்னா முன்னாடி, பிஃபோர் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கறது தான் ப்ரீ, பிஆர்இ, ப்ரீ. கிளியர், சில்ட்ரன்? What are the prefixes we have read in this lesson? Un, dis, re, pre. What un and dis give opposite meaning. Re gives the meaning of doing again. Re-na மறுபடியும் அந்த ஆக்ஷனை செய்யணும். ப்ரீ அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி, ஒரு செயலுக்கு முன்னாடி பண்ணுறது. ஓகே, ப்ரீனா பிஃபோர். இட் கிவ்ஸ் அ மீனிங் ஆஃப் பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்? Prefix is a letter combination that is added at the beginning of the word. Prefixes give new meaning to the word. இது மாதிரி நிறைய prefixes இருக்குது. உனக்கு நம்ம சிலபஸ் 4th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் உனக்கு என்ன இந்த 4 prefix தான் கொடுத்துருக்காங்க. un, re, dis, pre. Clear, children? Let us enter into the book back exercises. Alphabet A, match the following and write the new word. You have to join the words with the correct prefix. அந்த வேர்டை அதுக்கான ப்ரிஃபிக்ஸோட ஜாயின் பண்ணி எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், pre. Which word is suitable for this prefix? View. Very good. Preview. Preview means அட்வான்ஸ் ஷோயிங், முன்னாடியே பார்த்துடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உனக்கு பிக் பாஸ் ஷோ இப்போ போயின்னு இருக்கு இல்லையா, அது ட்ரெய்லர் முன்னாடி உனக்கு காட்டியிருப்பாங்க இல்லையா, ப்ரொமோ போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா ஒரு ப்ரோக்ராமை முன்னாடியே நம்ம பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதனோட ட்ரையல் பார்க்குறது, அதனோட ரிஹர்சல், ப்ரிவ்யூ, ப்ரொமோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னது ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூனா அட்வான்ஸ் ஷோயிங், முன்னாடியே பார்க்குறது, ப்ரிவ்யூ. Next, dis, dis, dis. Which word is suitable for this prefix? Continue. Discontinue. Continueனா தொடர்ந்து போகிறது, discontinueனா பாதியிலேயே நின்றுடுறது, discontinue. Next, un. Which word is suitable for this prefix? Unfamiliar. Familiarனா ரொம்ப பரிச்சயமான, தெரிஞ்ச அப்படின்னு அர்த்தம். Unfamiliarனா தெரியாது, அந்த அளவுக்கு பழகினதில்லை, பரிச்சயம் இல்லை, முன்ன தெரியாது அப்படின்றது unfamiliar. Re. Which word is suitable for this prefix re? Reopen. Reopen. Okay. Next, tick the correct prefix and write the new word. They have given 2 prefixes in first. Un, pre. They have given the word happy. Which is suitable? Which prefix is suitable for this word happy? Unhappy. Very good. Next,
They have given two prefixes. One is dis and another one is pre. They have given the word read. Which prefix is suitable for this word read? Pre-read. Pre-read na முன்னாடி படிக்கிறது. Okay. Pre means before அப்படின்னு அர்த்தம் இல்லையா? Pre-read. Next. They have given two prefixes. Re and dis. They have given the word honest. So which prefix is suitable for this word honest? Dishonest. Dishonest means he is not honest man. அவன் வந்து honest கிடையாது. Opposite meaning. Okay. Dis gives opposite meaning. Next they have given un and re. Two prefixes. Un and re. The word mix. Which is suitable? Which prefix is suitable for this word mix? Remix. Re means again. You have to mix it again. Remix. Clear? Alphabet C. Add a prefix to each word so it matches the new definition. They have given prefixes and they have given some words. Yes, you have to match the prefix with the words. Okay. First one. Make sure the things are correct. Make sure the things are correct. Things எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஷியோர் ஆயிக்கோ, செக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் செக் பண்ணு. அப்போது மறுபடியும் அகெயின்றதுக்கு என்ன மீன் வரணும்? ரீ. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னா செக். ஸோ அப்போ என்ன வேர்டு கரெக்டாக இருக்கோ இந்த சென்டென்ஸுக்கு? மேக் ஷுர் த திங்ஸ் ஆர் கரெக்ட், ரீசெக். மேக் ஷுர் த திங்ஸ் ஆர் கரெக்ட், ரீசெக். நெக்ஸ்ட். எ பர்சன் ஹூ காட் நோ லக். அந்த பர்சனுக்கு லக்கே இல்லை. அப்போ லக் இல்லை அப்படின்றதுக்கு என்ன மீன் வரும்? அன். ஸோ அன்லக்கி. அன்லக்கி. டு நாட் அப்ரூவ். அந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல. நாட் அப்படின்ற மீனிங் வருது. அப்போ எந்த ப்ரிஃபிக்ஸ் கரெக்டாக இருக்கும்? டிஸ் அப்ரூவ். டு நாட் அப்ரூவ், டிஸ் அப்ரூவ். எ சான்ஸ் டு வியூ பிஃபோர். முன்னாடியே பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிஃபோர்னால் என்ன மீன் வரும் ப்ரிஃபிக்ஸுக்கு? ப்ரீ. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ப்ரீவியூ. ப்ரிவியூ. கிளியர் சில்ட்ரன்? மேக் ஷுர் த திங்ஸ் ஆர் கரெக்ட், ரீசெக். எ பர்சன் ஹூ காட் நோ லக், அன்லக்கி. Do not approve, disapprove. A chance to view before, preview. Children, you have to go through this video and you have to copy down these exercises in your classic notebook and you must submit in Google Classroom. Okay? Next, we are going to learn let us speak. Learn how they speak in the bank and practice as if you are in that situation. This dialogue happens between bank officer and customer in the bank. You have to practice as if you are in that situation. நீ அந்த பேங்க்கில் அந்த கஸ்டமராக இருக்கிற மாதிரி நினச்சி இந்த டயலாகை நீ என்ன பண்ணணும்? பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஹவு கேன் யூ ஹெல்ப் யூ? ஆஸ்க் பேங்க் ஆஃபீஸர். பேங்க்கில் இருக்கிறவர் கேட்குறாரு, ஹவு கேன் யூ ஹெல்ப் யூ? ஐ எம் ஹியர் டு டெபாசிட் மணி. அதுக்கு அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு? நான் மணி டெபாசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், பேங்க்கில் மணி பணம் போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, லெட் மீ ஃபில் த ஃபார்ம் ஃபார் யூ. சரி, ஓகே, உங்களுக்கு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. தேங்க்ஸ் சார், பட் ஐ கேன் ஃபில் இட் மை செல்ஃப். ஓகே, உங்கள் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ், பட் ஐ கேன் ஃபில் இட் மை செல்ஃப். ஆனால் எனக்கே இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட், ஹியர் இஸ் யுவர் பே இன் ஸ்லிப். ஓகே, அப்போ இந்தாங்க இந்த ஸ்லிப்பில் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர் ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாரு. விச் கவுண்டர் ஷுட் ஐ கோ டு? கஸ்டமர் அந்த செலான் ஃபில் பண்ண பிறகு என்ன கேட்குறாரு? விச் கவுண்டர் ஷுட் ஐ கோ டு? எந்த கவுண்டரில் கொண்டு போய் இந்த செலானை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. லெட் மீ செக் யுவர் பெயின் ஸ்லிப். ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க, நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? லெட் மீ செக் யுவர் பெயின் ஸ்லிப். உங்களோட ஸ்லிப்பை செலான் என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணி தரேன். ஹியர் இட் இஸ் சார், இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் இட் இஸ் சார் அப்படின்னு கஸ்டமர் கொடுக்குறாரு. குட், யூ ஹவ் ஃபில்ட் இட் கரெக்ட்லி. யூ கேன் டெபாசிட் யுவர் மணி இன் கவுண்டர் 3. நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் ஃபில்ட் இட் கரெக்ட்லி. யூ கேன் டெபாசிட் யுவர் மணி இன் கவுண்டர் 3. கவுண்டர் நம்பர் 3ல் போயிட்டு உங்களோட மணியை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு. கஸ்டமர் ரிப்ளைஸ், தேங்க்யூ சார். Children, practice this dialogue to speak. Okay, we will meet in the next class. Thank you.